இன்றைய தினம் நரசிங்க முனைவர் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். வாழ்வியல் நெறிகளை, சைவத்தினுடைய பெருமைகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆதார சுருதியாக இருப்பது பெரிய புராணம் என்கின்ற அடியார்களுடைய பெருமை பேசப்பட்ட நூல். ஆன்மீக அன்பர்களே, சிவநெறி செல்வர்களே, பெருமைமிகு பெரிய புராணம் உங்களுக்கு தெரியும். 12ஆம் திருமுறை தெய்வ சேக்கிழாரால் கொண்டாடப்பெற்றது. இன்றைக்கு ஒவ்வொரு சைவ பெருமக்களுடைய இல்லத்திலும் அறிவு களஞ்சியமாக, கருத்து கருவூலமாக, வாழ்வியல் நெறிகளை, சைவத்தினுடைய பெருமைகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆதார சுருதியாக இருப்பது பெரிய புராணம் என்கின்ற அடியார்களுடைய பெருமை பேசப்பட்ட நூல். தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை ஆண்டவனுடைய பெருமை, ஆண்டவனுடைய வரலாறு, அவற்றினுடைய சிறப்பைத்தான் எல்லா பெரியவர்களும் சொல்லி வந்தார்கள். ஆனால் அவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவனுக்கு இணையாக, ஆண்டவனுக்காக தொண்டு செய்து தன்னையை கரைத்த அடியார்களுடைய பெருமை பேசப்பட்ட ஒரு பக்தி நூல் பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தில் பூசலார், கண்ணப்பர், சிறுத்தொண்டர், இளையான்குடி மாரநாயனார், கமலவதி, காரைக்கால் அம்மையார் என்று பல்வேறு நாயன்மார்களுடைய வாழ்வியல் நெறிகளை, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை நாம் பார்த்து வந்திருக்கின்றோம். ஆனால் கடந்த சில நாட்களாக வெளியில் தெரியாத, இந்த மண்ணுக்குள் அமைதியான முறையில் சைவ நெறியை பரப்பிய சில அடியார் பெருமக்களையும் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நரசிங்க முனைவர் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். யார் அந்த நரசிங்க முனைவர்? திருமலைப்பாடி நாடு, அதிலே ஒரு சிற்றரசராக ஆட்சி செய்து வந்தார். ஒவ்வொரு அடியாருக்கும் ஒரு குறிக்கோள், இலக்கு நோக்கி பயணப்பட்டதைப் போல இந்த திருமலைப்பாடியை சிற்றரசாக ஆட்சி செய்து வந்த நரசிங்க முனைவர் என்பவருடைய வாழ்வியல் நோக்கம் என்ன என்றால், சிவத்தொண்டு, சிவனடியார்களை பேணிப்பது. அடியார்களை கூட்டிட்டு வந்து அவர்கள் கைகால் அழும்பி திரு அமுது கொடுப்பது ஒரு அடியாருடைய வேலை. ஆனால் இவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், திருவாதிரை எம்பெருமானாகிய அம்மையப்பனாகிய நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று கொண்டாடக்கூடிய எம்பெருமானுக்கு உகந்த திருவாதிரை அன்று அடியார் பெருமக்களை அழைத்து வந்து அவர்களை சிறப்புப்படுத்தி கரம் குவித்து ஒரு அடியாருக்கு 100 பொற்காசு வீதம் தருவது என்பது அவர் வாடிக்கையாக, மரபாக, லட்சியமாக பன்னெடும் காலம் செய்து வருகின்றார். ஒரு திருவாதிரை பொழுது அடியார் பெருமக்களை அழைத்து வந்து அவருக்கு 100 பொற்காசுகள் கொடுப்பதற்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார். அந்த சமயத்தில் காம குறிப்போடு ஒரு அடியார், உடம்பெல்லாம் உடல் நோயோடு செலடப்பட்டு அப்படி வருவதை பார்த்து பக்கத்திலே இருக்கின்ற சிலர் அவர் அருகிலே இருக்கக்கூடாது என்று நினைத்து அவரை விலகி போகச் சொல்லி அவர்களிடத்திலிருந்து தாங்கள் விடக்கப்பட்டு நினைக்கின்றார். இதை பார்க்கின்ற நரசிம்ம முனைவர் சொல்கின்றார், சீலம் இளரே எனினும் திருநீரு சேர்ந்தாரை நாளம் இகழ்த்தல் தகுமோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய நெற்றியில் பாருங்கள், சிவவேடம், கழுத்திலே உத்திராடம், இடுப்பிலே காவி. அவர் காம குறிப்போடு வந்திருந்தாலும் கூட அவருடைய வேடம் என்ன? தவவேடம் அல்லவா, சிவவேடம் அல்லவா? அப்படி அவரை நாம் ஒதுக்கி வைத்தால், புறந்தள்ளி வைத்தால் உண்மையான அந்த வேடத்திற்கு நாம் இழுக்கு செய்து விட்டதாக அர்த்தம் என்கின்றார். இதை அப்படியே நிறுத்தி நீங்கள் இதே பெரிய புராணத்து மெய்ப்பொருள் நாயனார் கதைக்கு போனால், தத்தா இவர் நமரே என்று சொல்லி மெய்ப்பொருள் நாயனார் சரித்திரம் எதை சொன்னது? சிவவேடமே தவவேடம் என்று முத்தநாதனை எல்லை வரை கொண்டு போய் விட்டது. நரசிங்க முனைவர் என்கின்ற இந்த மன்னனும் திருமுலைப்பாடியிலே அடியார்கள் நெற்றியில் திருநீரும், கழுத்தில் உத்திராடமும், இடுப்பில் காவியும் கட்டி வேண்டியவர் வேண்டாதவர் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் 100 பொற்காசுகளை கொடுத்தவருக்கு காமக்குறிப்போடு வந்த இவரை ஒதுக்கி வைத்தபோது அவரை தன் அருகிலே அழைத்து கரம் குவித்து 200 பொற்காசுகள் கொடுத்து மகிழ்வித்தார் என்றால், அடியார்களுடைய தோற்றம் முக்கியமே தவிர அவருடைய மனத்தில் 1000 சஞ்சலங்கள், சலனங்கள், தவறுகள் இருக்கும். ஆனால் சிவவேடத்தை தவவேடமாக நினைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நேர்கோட்டு பாதையை இந்த மண்ணுக்கு சொன்ன மகத்தான அடியார் நரசிங்க முனைவர்.
அதிலும் ஒரு சிறப்பு, அவர் மன்னனாக கோலோச்சி சிற்றரசை ஆண்டபோது தேசாந்திரியாக பயணப்படுகின்றார். உங்களுக்கு தெரியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆரம்பத்திலே நம்பியாரூரன் என்று பெயர். அவர் தெருவிலே சிறுதேர் உருட்டி விளையாடிய போது அவர் அழகில் மயங்கி அவர் பெற்றோரிடத்தில் சென்று மன்னனின் மகனாக வளர்ப்பதற்கு அனுமதி கேட்டு வளர்த்த பெருமை இந்த நரசிங்க முனிவருக்கு உண்டு என்கின்ற கொசுறு செய்தியையும் நான் உங்களுக்கு இணைக்கின்றேன். நரசிங்க முனிவருடைய வாழ்வியல் நெறிகளை படிக்கின்ற போது சிவவேடம்தான் உண்மையான வாழ்க்கையின் இலக்கு என்பதை அறிந்து வேண்டியவர், வேண்டாதவர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், அறம் தவறிய செயல்களை மனதில் நினைத்தாலும் அவர் அடியார் வேடம் பூண்டால் மண்டியிட்டு வணங்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த குறிக்கோளை எம்பெருமானினுடைய தொண்டனாக செய்த நரசிங்க முனிவர் என்றும் சிந்தித்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தூய உள்ளத்திற்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்டவர்கள் வரலாறு நமக்கு என்றைக்கும் ஆனந்தம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். வணக்கம்.